திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பாக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தாலும், ரெண்டுமே பேரறிஞர் அண்ணா இருந்த இடம். நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்த இடம். அந்த இடத்துல இந்த சாதாரண சாமானிய ஸ்டாலினையும் உட்கார வச்சு கழகத்தோட கோடான கோடி உடன்பிறப்புகள் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் நினைச்சு பார்க்காத இடம், நான் நினைச்சு பார்க்காத உயரம். இந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்தவங்க உடன்பிறப்புகளான நீங்க தான். கோபாலபுரம் நான் பிறந்த இடமாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்கத்தான் என்னை வளர்த்துச்சு. ஏன்னா 60 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிராமம் நகரம் குறுக்கு நெடுக்கு வெயில் மழை இரவு பகல் பசி தூக்கம் பார்க்காம ஓடி ஆடி உழைச்சு கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றினதுனால்தான் கோட்டைகளை கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓயாம உழைச்ச தலைவர் கலைஞருடைய வழித்தடத்தில் நானும் ஓயாம உழைக்கிறேன். தலைவரான பிறகும் உழைக்கிறேன், முதல்வரான பிறகும் உழைக்கிறேன். அண்ணாவோட தம்பிக்கு கலைஞருடைய உடன்பிறப்புக்கு ஓய்வும் இல்லை சாய்வும் இல்லைங்கிறத எண்ணத்தோட நான் உழைக்கிறேன். அதனால இது போன்ற பிறந்தநாள் விழாக்கள் நெடுஞ்சாலை பயணத்தில் வரக்கூடிய ஸ்பீட் பிரேக் போல ஒரு நிமிட ஓய்வு, அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.